சொல்லுங்க சார். அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு வந்து திருசாவை தொடர்புத்தி அதுதான் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவரு தான் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில வந்திருக்குது. அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல. தீபா கட்சிக்கு போயிட்டு வந்தவரு ஏதோ இறக்கப்பட்டு சேர்த்தணும். அவர் ஏற்கனவே இதுல இல்லாத ஒரு மனநிலையில் இருந்தாரு. அவர் உடல்ல சரியில்லா இருந்தது, அதனால அவர் விட்டு வச்சிருந்தோம். இப்போ அவரு கட்சிக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால கட்சி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து திமுக ஆதரவான கருத்து கணிப்பா, அதே போல பாஜக ஆதரவான ஓட்டு போடுற மக்கள் கருத்து கணிப்பில் வரலையே. யாரு ஓட்டு போடுவான்னு பொறுத்திருந்து பாருங்க. போன வரைக்கும் அப்படிதான் சொன்னீங்க. 2019 ஒண்ணுமே வரல. நீங்க 2021 என்னாச்சு? 75 இடங்கள் நாங்க கைப்பற்றணும்ல. 75 இடங்கள் வந்ததுல அதுல கூட்டி பாருங்க. 7 நாடாளுமன்றம் வெற்றி பெறுது எங்களுக்கு. அதாவது அதுல 6 சட்டமன்ற தொகுதி இருக்கும். இந்த 6 சட்டமன்ற தொகுதி கூட்டிங்களா 7 நாடாளுமன்ற தொகுதி அப்போதே வெற்றி பெறுது. அப்புறம் ஈரோடுல 7400 ஓட்டு தான் குறைவு. சிதம்பரத்துல 384 தான் குறைவு. இந்த ஒரு சிதம்பரம் பாராளுமன்றம்னா 6 சட்டமன்றம் இருக்குது. அதுல வந்து வெறும் 384 தான் குறைவு. அதே போல நாமக்கல்ல 15,400 தான் குறைவு. கள்ளக்குறிச்சியில 20,000 தான் குறைவு. வேலூர்ல 27,000 தான் குறைவு. ஆக இதெல்லாம் எப்பன்னா 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 10 ஆண்டு காலம் நாங்க ஆட்சியில் இருந்தோம். பல்வேறு விமர்சனங்களை செஞ்சாங்க. 520 அறிவிப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கவர்ச்சிகரமா அறிவிச்சாங்க. அதை நம்பி ஓட்டு போட்டாங்க. அந்த காலகட்டத்திலேயே நாங்க ஜெயிச்சு வந்திருக்கிறோம். இந்த 3 ஆண்டு காலத்துல இந்த ஆட்சி மேல கடுமையான வெறுப்பு. மக்கள் வந்து கொதிச்சு போயிருக்கிறாங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, கடை வரி உயர்வு, அதே போல எல்லா வகையிலும் சட்ட ஒழுங்கு மிக மோசமான நிலை இருக்குது. இப்படிப்பட்ட நிலையை தான் நம்ம தேர்தல் சந்திக்கிறோம். அதனால எங்களுடைய கூட்டணி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெறும். நீங்க தான் பிரதான எதிர்கட்சின்றீங்க. மேகதாது விவகாரத்துல ஏன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரல அசம்பிளில? நீங்க நான் பேசுனேன், அதை நீ பாக்கல. நீ தான் போடுறது இல்லையே. எங்களை பேசுனது போட்டா தானே தெரியும் மக்களுக்கு. நான் சட்டமன்றத்துல பேசின குறிப்பு எடுத்துப்பாரு. தீர்மானம் நாங்க சட்டமன்றத்துல பேசின தீர்மானத்தை எடுத்து பாருங்க. என்ன பேசியிருக்குன்னு பாருங்க. மேகதாது என்ன நடந்ததுன்னு போது பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது அவதூறு வழக்கு சொன்னான். நீதிமன்ற அவதூறு வழக்கு நாங்க போட்டேன். இந்த ஆணையாரம் மீது இல்லு திராணி இருந்து அந்த அரசு போடணும். நீ மேகதாது பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த மேகதாது பற்றி குறிப்பிடவே கூடாது. இன்றைக்கு காவிரி மேலாண்மை ஆணையம், அந்த ஆணையத்தோட 28வது கூட்டம் நினைக்கிறேன். அந்த கூட்டத்துல வந்து என்ன அதிகாரம் இருக்குதோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்கணும். மேகதாது சப்ஜெக்டே வரக்கூடாது. ஏன்னா அதனுடைய பணி என்னன்னா, அங்க இருக்கிற தண்ணி, வர்ற தண்ணி, தேங்கி வைக்கிற தண்ணீர், ரிலீஸ் பண்ற தண்ணி, வெளியிடுற தண்ணி, இதெல்லாம் தான் அந்த ஆணையம் பரிசீலித்து எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு தண்ணி, எந்தெந்த மாதத்திற்கு எவ்வளவு தண்ணி ரிலீஸ் பண்ணணும் தான் அந்த ஆணையத்தினுடைய பணி. அதற்கு மேலாக மேகதாது பிரச்சனையை அவர் எடுப்பது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இந்த அரசு கண்டிக்கத்தக்கது. அண்ணா திமுக இருக்கும்போது கண்டிச்சோம். நாங்க கொண்டு வரவே கூடாது, உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. நீதிமன்றம் வரைக்கும் போய் அவமதிப்புகளுக்கு போட்டோம். இந்த அரசு என்ன செஞ்சது? ஓட்டெடுப்புல கலந்துகிட்டது. ஓட்டெடுப்புல கலந்து 5 ஓட்டு அவிகளுக்கு 4 ஓட்டு நமக்கு. இப்ப என்ன, சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன செய்ய போறாங்க இந்த அரசாங்கம்? துரோக செயல் செஞ்சிருக்கு இந்த அரசாங்கம். ஏன் வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டியதானே? சரி, அப்படியே இருந்தாலும் உடனடியே நீதிமன்றத்துக்கு போகணும்ல. சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், அதெல்லாம் எடுத்து பாருங்க. அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு. அது ரொம்ப மோசமா பதில் அளிச்சார். நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு? அயோக்கியத்தனம். என்ன அயோக்கியத்தனம்? சட்டப்பேரவையில் சொன்னாரு, இதை நீக்கிறோம்னாரு. எதுக்கு நீக்கிறீங்க? நான் சொன்னான்னு பதிவு செய்யணும். சரி, நீர்வளத்துறை அமைச்சர் சொன்ன பதிவு செஞ்சுட்டாரு. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் போடுது. எங்க எதை பேசணுமோ அதை பேசணும். பேச தவறி விட்டது. இதனால் மேகதாது பிரச்சனை என்ன ஆகும்னு தெரியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது காவிரி நதிநீர் பிரச்சனை 50 ஆண்டு கால பிரச்சனைக்கு தீர்வு கண்டது அண்ணா திமுக. தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக. அதுவரை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை தீர்ப்பு பெற்றது அண்ணா திமுக. மீத்தேன் கொண்டு வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதோ இதே திமுக தலைவர் முன்னாடி தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை தடுத்து நிறுத்தியதையும் அம்மாவுடைய அரசு தான். அதே மாதிரி காவிரி குண்டார் திட்டத்தை நான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தையும் அப்படி கிடப்புல கிடக்கு. கோதாவரி காவிரி இணைப்பு என்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டோம். திமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிடல. அதையும்
இன்னைக்கு மத்திய அரசு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி துவங்கப்பட்டதுன்னு சொன்னாங்க. அதையும் அப்படி கிடப்பில் போட்டுருக்காங்க. திமுக ஆட்சியில எந்த ஒரு நல்ல திட்டமும் தமிழ்நாட்டுக்கு வராது. இந்த ஆட்சி தொடர்ந்தா ஆண்டனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.